பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் பிரசங்கின் புஸ்தகம் அதிகாரங்கள் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே இதோ சூரியனுக்கு கீழே செய்யப்படிதான கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்த இந்த பிரசங்கிக்கு இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை காண்கின்றார். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்களின் பட்சத்திலே பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வழிகளை புறக்கணித்து வாழும் இந்த உலகில் ஒடுக்கப்படுதல் என்பது எங்கும் காணப்படுவதாக சாலமோன் கூறுகிறதை நாம் காண முடியும். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றுகிறதற்கு ஆள் இல்லை, ஆனால் தேவன் இருக்கிறார். சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனம் தெரிவிக்கிறது. அவர்தாமே ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுகிறது போல ஆண்டவர் தன் பிள்ளைகளை அவர் தேற்றுகிறார். ஆறுதலையும் சுகத்தையும் பலத்தையும் அவர் அருளி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றரவாளன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே மனுஷர் படிதான எல்லா பிரயாசங்களையும் எல்லா கிரியைகளையும் பார்த்த பொழுது எல்லாம் மாயையும் சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனுடைய அவலமான நிலைமையையும் இங்கே பிரசங்கி சொல்லுகிறார். ஒண்டியாயிருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். தனிப்பட்ட மதத்திலே முயற்சி செய்கிறதை விட இன்னும் நாம் டீமாக இணைந்து முயற்சி செய்வதிலே அதிக பலன் உண்டு என்பதை இங்கே வேதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து ராஜாவை பார்க்கிலும் ஒருவேளை ராஜா ஆலோசனை கேளாத மூடனாக ராஜா இருந்தால் அதற்கு பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனை வாசி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலையிலிருந்து புறப்பாடு அரசாளும்படியாக செல்வார் என்று யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு போனார்கள். தானியேலை சிறைபிடித்த அந்த கட்டத்திலிருந்து அங்கு மேலான நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்தினார். எனவே ஆண்டவரால் எந்த நிலைமையிலிருந்தும் உயர்த்த முடியும். ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை கூட அரசனாக்க தேவனால் கூடும். எனவே தேவன் மீது நமது நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவாலயத்திற்கு போகும்பொழுது எப்படி நாம் நமது நடை எப்படி இருக்க வேண்டும், பலியிடும் பொழுது எப்படி நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை இங்கே வேதம் கற்றுத்தருகிறது. தேவ சமூகத்தில் துணிகரமாக பேசக்கூடாது, மனம் பதறி பேசக்கூடாது. நம் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் நம்ம வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் சொல்லி தான் ஆண்டவருக்கு தெரிய வேண்டும் என்று அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு மேலாக அவர் அறிந்திருக்க அவர் ஞானம் உள்ள தேவன். அங்கே தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் சரியாக அதை செலுத்த வேண்டும். பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நீதி புரட்டப்படுகிறதையும் இங்கே பார்த்து செல்வமுடைய ஒரு மனிதன் எப்படி ஏழைகளை ஒடுக்குகிறான் என்பதை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எனவே ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள் ஐஸ்வர்யமாக இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆபிரகாமை போல தன்னை தாழ்த்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் நிச்சயத்தை எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுக்கிறார். அதை மனுஷன் அனுபவிக்கிறான். அதே நேரத்திலே அந்த செல்வத்தால் அவன் திருப்தி அடையாமல் போகிறதையும் பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரிடம் பெற்றிருந்தாலும் ஒரு திருப்தி மனிதனிடம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நமது வாழ்க்கையிலே
நாம் படிக்கிற எல்லா பிரயாசங்களையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கத்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனிதனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? சூரியனுக்கு கீழே படுகின்றதான எல்லா பிரயாசங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனங்களின்படி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுப்போம். மனத்தாழ்மையோடு எல்லாவற்றையும் அனுபவிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.